அவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 21 வசனம் 5 வசனம் சொல்கிறது, சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பாருங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, எல்லாத்தையும் புதிதாக்க போகிறாராம். 2024 வரைக்கும் பட்ட பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் வேணாம்பா, அதெல்லாம் ஒழிச்சு போட்டு நான் எல்லாம் புதுசாக மாற்ற போகிறேன். உங்கள் வாழ்க்கையை புதுசாக மாற்ற போகிறாங்க. 2025 புதுசாக மாற்ற போகிறாங்க. நான் எல்லாம் புதிதாக்கிறேன் என்றார். உன் வாழ்க்கையை குறித்து உன்னுடைய சூழ்நிலை பார்த்து அவர் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் நல்லா கூர்ந்து கவனிங்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும், எல்லா காரியத்தையும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மை உள்ளவைகள், இவைகளை எழுதுகிறேன் என்றார். நான் அதான் சொல்கிறார், இதெல்லாம் உண்மை, பொய் மாறாதுப்பா, நிச்சயமாக புதுசாகிடும் வாழ்க்கையில். நீ எதை நினச்சிக்கிற, இதெல்லாம் நாளைக்கு நடக்கமோ நடக்காது சந்தேகத்தோடு இருக்காத. எல்லாம் புதுப்பிக்க போகிறார் 2025 உங்கள் வாழ்க்கையை. எது எதெல்லாம் கிடைக்காதெல்லாம் கிடைக்க போகிறது. எதெல்லாம் இழந்து போனதால் ரெட்டிப்பாக கிடைக்க போகுது. யோபு வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மை கிடைச்சது போல உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது. அவர் சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், நான் யாரை சகலத்தையும் புதிதாக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் புதிதாக்க போகிறதான். நீ கேட்டவைகள் கொஞ்சம்னா அது 2ஆக கொடுக்க போகிறார். நீ ஒன்று தான் கேட்டிருப்ப, 2ஆக கொடுப்பார். அதுதான் உங்களோட அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் அவர் புதிதாக்க போகிறாராம். இது உண்மை உள்ள வார்த்தை, சத்தியம் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை நிறைவேறும். அதை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். அதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த கேட்டு கவனித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் புதிதாக்கி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.